சிந்தனையில் வந்து வந்து பந்தனத்தில் செஞ்சு வச்ச என்னோடைய காதலிய தீரமா வச்ச வண்ண வண்ண சித்திரம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவியில் பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ட்ரெண்டிங் இருக்குது. இந்த சாங் நீங்கள் வந்து எப்படி ரொம்ப பண்ணாமல் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்ளை பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணி அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப்லாம் நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தல கீழே ப்ராஜெக்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா புக் மாப் ப்ளஸ் ஒரு ஷேர் ப்ளஸ் வந்து வச்சு நான் வந்து மேக் பண்ணுவேன். அதுக்கான லிங்க் பார்த்தா கீழே இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட் வந்து புக் மாப் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் பார்த்தா இப்படி இருக்கும். கீழே பார்த்தா லிரிக் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் நெக்ஸ்ட் ஒரு ரேஜனில் நெக்ஸ்ட்டு இந்த இமேஜுக்கான பிஎன்ஜி ஆட் பண்ணியிருப்பேன். நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய்ட்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறீங்களா கரெக்டாக அந்த இமேஜ் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து எடிட் பண்ண போகிறலாம். உங்கள் இமேஜ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே லேயர் காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக காப்பி லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இமேஜ் லேயர் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே இந்த ப்ளஸ் லேயர் ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி லேயர்னு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஏர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு பக்கெட் மாதிரி ஆப்ஷன் வந்து க்ரீன் கலர் இருக்கும். அது கிளிக் பண்ணி ஒயிட்டாக மாட்டோம். ஒயிட்டாக மாறினா பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தா அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே டைம் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அது லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லும் லாஸ்ட்டாக போய்டுங்க. லாஸ்ட்டாக இப்போ செலக்ட் பண்ணிட்டு இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக அந்த கீ ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக கீ ஆப்ஷன் மேலே வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்டிங் இருக்கா. இப்போ கரெக்டாக ஸ்வைப்பர் டு மூவ் லேயர் நீங்கள் மென்ஷன் பண்ணல. கரெக்டாக இடத்துல உங்களுக்கான ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்க. கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நான் ஃபேஸ் வந்து சென்டராக வைக்கிறேன். கரெக்டாக ஃபேஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இதில் வந்து இருந்தால் போது நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் வாங்க. ஸ்டார்டிங்கில் வர சொல்ல அங்கேயே பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ அப்பில் போதா. இப்போ நீங்கள் வந்து டவுன் வர டேரெக்டாக டவுன் வர கரெக்டாக திரும்பி போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு கரெக்டாக அந்த கீ ஆப்ஷன் இருக்கும். கீ ஆப்ஷன் கிட்ட போய்டுங்க. போய்ட்டு கரெக்டாக இந்த அதுக்கு நேராக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா ஒரு ரெட் கலர் கோட் மாதிரி வரும். கரெக்டாக வந்து பாருங்க. கரெக்டாக ரெட் கலர் கோட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து கரெக்டாக அந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துக்கணும். கரெக்டாக பார்த்தா ஆடியோ லேயர் கீழே பார்த்தா ஒரு லேயர் இருக்கும். ரேஜென்ட் லேயர். கரெக்டாக அந்த ரேஜென்ட் லேயர் கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜ் லேயர் இருக்குல்ல. கரெக்டாக இந்த பிஎன்ஜி லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வைப்னு ஒரு ஆப்ஷன் அந்த 3 டாட் கிளிக் பண்ணோடனே ஸ்டார்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தா 80 15 வைங்க. கரெக்டாக 50 வைங்க. கரெக்டாக தமிழில் சொல்லணும். கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50 வரும் 15 வரும். கரெக்டாக இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து 50 வரைக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 பாயிண்ட்லாம் மாறுவது கரெக்டாக 15 வச்சுங்க. கரெக்டாக நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதே எஃபெக்ட்டில் போங்க. வைப்லேயே போங்க. வைப்லேயே போயிட்டு இப்போ வந்து கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அது வந்து ப்ளேவை தான் செக் பண்ணிங்க. கரெக்டாக அவங்க வந்து ஃபேஸ் வந்து இன்னும் நீங்கள் வந்து கிளியராக வரணும்னா கரெக்டாக நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அது ஒரே ஸ்டெப் தான். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தா மேலே பார்த்தா ஒரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக அந்த இமேஜ் கரெக்டாக பார்த்தா இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். செகண்டாக ஒரு ஷேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட் பண்ணி மூவ் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக அந்த ஷேப் வந்து நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து மூவ் பண்ணிங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃபிட் பண்ணிங்க. ஃபிட் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து லாஸ்ட் வரை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க.
நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் அந்த இந்த ஸ்கொயரில் ஷேப்பில் நீங்கள் ஆட் பண்ண போல இமேஜை அந்த இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏதோ ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க. இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோன்னே இங்கே பார்த்தோன்னா இந்த 2 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் லேயர் இருக்குல்ல, கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ண ரேஜென்ட் லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. அந்த இமேஜ் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் கரெக்டாக அந்த 2 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா குரூப் ஆப்ஷன் பார்த்தா செகண்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் அது அந்த இமேஜ் பார்த்தா அது உள்ள வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் கரெக்டாக அந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு இப்போ எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ் எந்த அளவுக்கு தெரியணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நீங்கள் ஜூம் பண்ணிவிடும். கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அதில் நீங்கள் வந்து சிசி ஆட் பண்ணுறதா இருந்தால் சிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்கிள் சிசி வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் கரெக்டாக அந்த குரூப்பில் இருக்குதுல்ல இந்த எம்ஐயில் வரணும் கரெக்டாக அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜுக்கும் மேலே நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கும் உங்கள் சிசி வந்து கரெக்டாக உட்காரும். இது வந்து சிசி தான். நான் வந்து லைட்டாக வந்து இது மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். சேச்சுரேஷன் மட்டும் நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சுன்னா எங்கள் மேலே செட்டிங் மேலே ஏர் ஆஃப் இருக்கும். உங்கள் செட்டிங் மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா 7 ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.